Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நம்பர் 4 ரேங்க்ல இருக்க ஒருத்தனுக்கும் நம்பர் 7 ரேங்க்ல இருக்க ஒருத்தனுக்கும் போட்டி அப்படினு சொல்றாங்க. இதுல நம்பர் 7ல இருக்கறத நம்ம யூகிகோட தம்பி மீக்கியோ அண்ட் அந்த நம்பர் 4 ரேங்க்ல இருக்கவன் பேர் வந்துட்டு சுகர். இந்த ரெண்டு பேர்ல யார் வின் பண்றாங்களோ மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க தான் 4th பிளேஸ்ல மெகலோனிக்குள்ள என்டர் ஆறவங்களா இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது டிவில நாம்போ சாச்சியோ ரெண்டு பேர் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னது இது ஜோ பத்தி அவங்க கண்டுக்கவே மாட்டேங்க அப்படினு சொல்லிட்டு சாச்சியோ சொல்றான். சரி விட்டு இந்த மேட்ச் ஒன்னு மெகலோனிக்குள்ள என்டர் ஆக போறவங்கள சூஸ் பண்ண போறது இல்ல, மக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு நாம்போ சொல்றாரு. இருங்க மீக்கியோ வந்துட்டு எப்பனாலும் சிரோட்டோ குரூப்பை சேர்ந்தவன், அப்படி இருக்கப்ப அவன் வின் பண்ணிட்டு டைரக்டாவே அவன 4th பிளேஸ்ல போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியை கேக்குறான். அப்ப அப்படியே யூகிகோ பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். யாரும் நாம்போ அவகிட்ட பேசுறாரு. இந்த மேட்ச் தான் ஃபைனல் ஸ்லாட் டிசைட் பண்ண போது அப்படின்னா மக்கள் யாருமே ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க, உங்களோட பிசினஸ்க்கு இது பெரிய ப்ரமோஷனாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம்போ சொல்றாரு. இப்போ உங்க பிரதர் மட்டும் வின் பண்ணிட்டா மக்கள் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க உங்களால தான் அவன் உள்ள வந்தான்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை மறக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை டிவில காட்டுறத பார்த்துட்டு சொல்றாரு. இல்ல என்னோட சோர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, உங்க ஆளு ஜோ வந்துட்டு அரகாக்கி கூட லேண்ட் மேட்ச்ல ரொம்பவே அடி வாங்கினதுனால அவனோட கண்டிஷன் அடுத்த கேம் விளையாடுற லெவலுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இல்ல அவன் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கான், எல்லாருக்குமே நியாயமான ஒரு சான்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்போ சொல்றாரு. நான் வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன், மெகலோனியான்றது எல்லாருக்குமே ஓபனான ஒண்ணுதான் எக்ஸெப்ட் இந்த மாதிரி கியரே இல்லாம ஃபைட் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுல சொல்லிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே ஜோவை காட்டுறாங்க. அவனுக்கு யூரின் வர கூட அவ்வளவு பிளட்டா வந்துகிட்டு இருக்குது. அவன் அப்படியே கால்ல சங்கிலி போட்டு நாம்போ கட்டி வச்சிருக்காரு வீட்டுல. இங்க இப்ப மீக்கியோ வெர்சஸ் சுகருக்கான கேம் காட்டுறாங்க. மீக்கியோ தான் நல்லா டாமினேட் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நாம்பவும் சொல்றாரு மீக்கியோ வந்துட்டு அவன் ஆப்பனண்டோட மூவ் அப்படியே புக் மாதிரி ரீட் பண்ணிடுறான். சுகர் என்னதான் அவனோட மூவ்மெண்ட் மாத்தினாலும் அது யூஸ்லெஸ்ஸா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மீக்கியோ வச்சிருக்கிற ஏஐ மிஷின் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அஃபென்ஸ்லயோ டிஃபென்ஸ்லயோ எது அவனுக்கு பெஸ்டான சொல்யூஷனோ அதை எடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சாச்சியோ சொல்றான். அப்படி பார்த்தா அந்த கியர் தான் ஷாட்டை தடுக்கவும் செய்து ஷாட் மேக் பண்ணவும் செய்யுது அப்படின்னா இவன் அங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அதே மாதிரி மீக்கியோ கண்டினியூவா சுகரை போட்டு நல்லா அடிச்சு போட்டு வின் பண்ணவும் செஞ்சிடறான். மேட்ச் முடிஞ்சோடனே மீக்கியோ அதே ரிங்குக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ஒண்ணு இந்த கேம்ல வின் பண்ணனால மெகலோனியாக்குள்ள என்டர் ஆக போறது இல்ல, அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய காரியம் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படியே நாம இப்ப கரெக்டா வீட்டுக்கு வராரு. ஜோ வந்துட்டு யோ காலை கலட்டி விடியா, நான் உங்க நாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சாதிச்சிட்டோம் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நாம வர்றாரு. அப்பதான் இவங்க ஜோ கிட்ட டிவில போட்டு காட்டுறாங்க. மீக்கி வந்துட்டு என்ன சொல்லிருப்பா அப்படின்னா என்னோட ஸ்பாட்டை நான் என்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட நான் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுதான் கியர்லெஸ் ஜோ, அவன் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த 4th பிளேஸ் போய் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்றத பார்த்தா ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். ஆமா இது ஒருவேளை அவங்களே நடத்துறதுனால உனக்கு அப்படி தோணலாம், எனக்கு வந்து அப்படி தோணுச்சு, பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒன்ஸ் ரிங்குக்குள்ள இறங்கிட்டா நமக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், அவனோட ஏஐ கியர் என்னதான் ப்ரெடிக்ட் பண்ணி நல்லா ஃபைட் பண்ணாலும் நானும் நம்ம நாம வந்துட்டு நீ ஃபைட் பண்றத பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், நீ ஒரு மேட்ச்லயும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வர, கண்டிப்பா உன்னால அவனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா நான் இப்ப பிராக்டிஸ் பண்ண போனும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ எந்திக்கிறான். டே நீ அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ண போகக்கூடாது அப்படின்னு நாம சொல்றாரு. எனக்கு ஒண்ணு எந்த இடத்துலயும் வலிக்கலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அந்நேரம் சாட்சி வந்து லைட்டா ஒரு விரல வச்சு அவனை தொட தான் செய்யறான் வயித்துல, அதுக்கே இந்த பயவுல உட்காந்துறான். டே நீ முதல்ல உன்னோட சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. சட்டையை கழட்டிட்டு பார்த்தா உனக்கு ரொம்பவே காயமா இருக்குது, நீ வந்துட்டு ஷார்ட் டைம்ல நிறைய ஃபைட் பண்ணதுனாலதான் இப்படி அரகாக்கி கூட லேண்ட் தான் உனக்கான லிமிட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றாரு. இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இந்த மாதிரி சின்ன சின்ன காயம் தான் உன்னோட பெரிய வீக்னஸாவே மேட்ச்ல அமையும், அதனால ஃபர்ஸ்ட் உனக்கு ரெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியம் தான், அதனால ஒழுங்கா இங்கே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் யூகிகோட கம்பெனில எல்லாரும் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்துட்டு கேக்குறாரு எதுக்கு இப்ப கியர்லெஸ் ஜோக்கும் நம்ம மீக்கியோக்கும் ஃபைட் வைக்கணும், அத மீக்கியோ வின் பண்ணிட்டாரு டைரக்டாவே அவர் 4th போட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவரே ரிங்குக்குள்ள வாலண்டியரா சொன்னனால இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அப்ப யூகிகோக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு நம்ம இந்த கமிட்டி மீட்டிங் போட்டதுக்கான காரணமே நம்ம மெகலோனியா வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு சொல்லிட்டு தான், இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் என்ட்ரி வந்துட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்கணும், இதே இந்த இடத்துல உங்களோட தாத்தா இருந்திருந்தாரு அப்படின்னா எந்த ஒரு தயக்கமே இல்லாம ஒரு முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப யூகியோமே சொல்றான் அவன் என்னதான் எங்க ஃபேமிலில ஒருத்தனா இருந்தாலும் இங்க வந்துட்டு அவன் ஒரு பாக்ஸர் தான், சோ அவனோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க எல்லாருமே என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நான் என்னோட ஃபைனல் டெசிஷனை கொஞ்ச நேரத்துல முடிவு பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. யூகிகோ அப்படியே வெளியே வந்து அவ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றா நம்மளோட கமிட்டி வந்துட்டு எப்படியே மீக்கியோ உள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சுகர் மேட்ச் போயிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், அதுக்கு மேல அவனோட கியரை நம்ம கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டோம், அது நம்ம யூரி வச்சிருக்க கியரை விட பெஸ்ட்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறா. இல்ல நான் வந்துட்டு அப்ப நினைக்கல, பட் இருந்தாலும் இப்போதைக்கு மீக்கியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது கமிட்டில, இப்படியே போச்சு அப்படின்னா நம்மளோட பிளானுக்கு தான் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் யூகிகோ கிட்ட சொல்றா. அப்படின்னா எனக்கு இப்ப வேற வழியில என்னோட பிரதர் உள்ள போகாம இருக்கிறதுக்கு அந்த ஜோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்லிடுறா. இப்ப யூரியோட பாடி வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் டாக்டருமே வந்துட்டு சொல்றாங்க இந்த கியர் வந்துட்டு அவனோட உடம்போட இப்ப சூப்பரா அட்டாச் ஆயிருச்சு, இதுக்கு மேல இதை வந்துட்டு நம்ம கியர் எல்லாம் சொல்ல முடியாது, இது வந்துட்டு யூரியோட ஒரு பாடி பார்ட்டாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அடுத்து யூரிக்கு அப்படியே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பாக்ஸரே வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸர் வர அவனை யூரி ஈஸியாவே அடிச்சு போட்டுறான். அடுத்து செகண்டா ஒரு பாக்ஸர் வர அவனையுமே யூரி வந்துட்டு சூப்பரா அடிச்சு போட்டுறான். அவங்க கோச் வந்துட்டு சரி இன்னைக்கு ட்ரைனிங் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ட்ரைனிங் முடிச்சுட்டு உட்காந்துருக்கப்ப யூகிகோ பக்கத்துல வந்துட்டு இந்த தோல்வின்ற வார்த்தையை உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துறேன், நீ கண்டிப்பா தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கேரண்டியா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா ரிங்குக்குள்ள வந்துட்டு உண்மையான ஸ்கில் மட்டும் தான் நிலைச்சு நிக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். அப்ப யூகிகோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்களோட பிரதர் உங்களை பார்க்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யூகிகோ அவனோட லேபுக்குள்ள போனோடனே ஒரு கீர் வந்துட்டு கவர் போட்டு மூடி இருக்குது, இது அவனோட புது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா இதை வந்துட்டு நான் உன்னோட சாம்பியனை பீட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண போறேன், ஆனா இது இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகி முடிக்கல, சீக்கிரமே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்.
சரி நான் இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ கேக்குறா. ரொம்பவே சிம்பிள், கியர்லெஸ் ஜோ கூட நான் விளையாடணும் மேட்ச், அதுக்கு மட்டும் நீ ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி நீ கேக்குறதுனால நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இல்ல நான் கேட்கலனாலும் நீ அடுத்து இதைத்தான் பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ தான் எனக்கு அகைன்ஸ்டா சுகரை விளையாட வச்சேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும், ஆனா அதுல நீ இப்படி தோத்து போயிட்ட. அந்த மேட்ச்ல நான் என்னதான் வின் பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி என்னை 4th ஸ்பாட்ல நீ போட்டுக்க மாட்டா, அடுத்து கியர்லெஸ் ஜோ கூட தான் நீ விளையாட சொல்ல போற, அதனாலதான் நானே முன்னக்கூட்டி கேட்டுட்டேன். நீ என்னை மெகலோனியாக்குள்ள என்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், அதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், லைக் கம்பெனி என்கிட்ட இருந்து நீ போடுங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிக்கியோ சொல்றேன். அது ஒண்ணு நானா போடுங்கல, நம்மளோட தாத்தா தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அதுவும் நீ அவரை பேசி மண்டே கலவுனதுக்கு அப்புறமா தான் அவர் உங்ககிட்ட கொடுத்தாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிக்கியோ சொல்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இந்த கேம்ல நான் தான் வின் பண்ண போறேன், நான் தான் 4th வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கியோ சொல்றேன். அது எப்படி நீ அவ்வளவு கேரண்டியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. அப்போ மிக்கி வந்துட்டு அவனோட லேப்ல ஜோவை பத்தின அந்த டீடைல்ஸ், அந்த சிட்டிசன்ஷிப் ஐடி, அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கான். இப்போ ஜோ வந்துட்டு வழக்கம் போல அந்த பாலத்துக்கு கீழே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஜோவை பாக்குறதுக்காக நிறைய ஆடியன்ஸ் அங்க வந்து நிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி சாச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கிடுறாங்க. சரி இப்போ எதுவும் உனக்கு காயம் இருக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறான் ஜோ. இப்போ நாம பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, மோஸ்ட் ஆஃப் தி கியர் வந்துட்டு நம்மளோட மசில்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் மூவ் பண்ணவே செய்யும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மசில்ஸை மூவ் பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி கியர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணவே செய்யும். ஆனா உன்கிட்டயும் கியர் கிடையாது, அதுதான் இப்போ உனக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சாச்சியோமே வந்துட்டு சொல்றான், மீக்கி வந்துட்டு அவனோட ஏஐ கியர்ல ஒரு சென்சார் வச்சிருக்கான், அது வந்துட்டு ஆப்போனன்ட்டோட மூவ்மெண்ட்டை கரெக்டா டிடெக்ட் பண்ணி வச்சிரும். அதை டிடெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் லேண்ட்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, அவனோட கியரை ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால அவன் யூஸ் பண்ற கியர்ல எந்த ஒரு டைம் டிலே கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியோ சொல்றான். இப்ப புரியுதா, நீ அடுத்த மேட்ச்ல கியர் இல்லாம ஃபைட் பண்றதுனால அது உனக்கு ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்படின்னா அவங்க கிட்ட அதை விட பெஸ்டான மூவ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிடாத, அவன் வந்துட்டு உன்னோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணிடுவான், அப்புறம் சுகர் காண மாதிரி தான் உனக்கும் நிலைமை ஆயிரு, கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா. சரி அப்படியா, இப்போ வந்துட்டு நீங்க பொசிஷன் நில்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து நாம்பு நிக்க சொல்றான். அப்ப ஜோ வந்துட்டு அவர் ஒரே ஒரு பஞ்ச் தான் வைக்கிறான், அவர் செம்மையா பறந்து போய் விழுகிறாரு. என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பே கேக்குறாரு. அப்பதான் கட்டுறாங்க ஜோ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல, இந்த பைவுல அந்த பெரிய டயரை வச்சுக்கிட்டு அந்த டயர் மேல சாச்சியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வந்திருப்பான் கையில. அவனோட கியர் என்னதான் பெஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். டே சாச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கத்துறாரு. மன்னிச்சிருங்க, நீங்க தான் ஜோவை ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னீங்க, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்ப நான் ஒன்னும் அதெல்லாம் சொல்ல வரல, நம்ம 3 பேருமே ஒரே டீம் தான், அது உனக்கு தெரியும்ல, அதனால என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட இப்படி மறைச்சிட்டுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் இதுவே உனக்கு மேட்ச் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அதனால நான் உனக்கு புது காம்பினேஷன் நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. சாச்சியோ நீ ஒன்னும் அங்க போய் நிக்காத, இவன் பக்கத்துலயே நில்லு, ஒரு செகண்ட் கூட நீ கண்ணை மூடாம இவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருவே, ஏதாவது மிஸ்டேக் பண்ண என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெஸ்டே எடுக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ஆமா, ஒண்ணு நீ டயர்ட் ஆகி விடணும், இல்ல நான் டயர்ட் ஆகி விடணும், அதுவரை நமக்கு பிராக்டிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. சாச்சி அப்படியே நைட்டு தூங்கும்போது அவனோட தொப்பில இருந்து அவங்க அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே தேவை, நான் கண்டிப்பா இங்க இருந்தே ஆகணும், என்னைய பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியை பேசிக்கிட்டு இருக்கிறான் தனியா. இப்போ மேட்ச் டைமே வருது, ஸ்டேடியத்துக்குள்ள இவங்க 3 பேர் நடந்து வராங்க. அந்நேரம் நாம வந்துட்டு ஜோ கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வராது. அப்போ சாச்சி வந்துட்டு டக்குனு ஜோ இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க இந்த ரிங்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி கேட்டுக்கு முன்னாடியே மீக்கி அங்க நின்னுகிட்டு இருக்கிறான். நீ ஏதாவது ஹலோ சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா அந்த ரிங்குக்குள்ள வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ முன்னாடி வரான். இல்லப்பா தம்பி, இதுல சோகமான விஷயம் என்ன பண்ணா உன்னால ரிங்குக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். அந்த ரிங்குக்குள்ள போறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது, நான் சொல்றது கரெக்ட் தானே ஜங்க் டாக் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். நீ ஏமாத்தி வாங்கின ஐடி, அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல நடந்த பிக்ஸ்டு மேட்ச், இது எல்லாத்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இத பத்தின விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுறது, ஆனா இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். அப்ப ஜோ வந்துட்டு ரொம்பவே இரிட்டேட் ஆகி அவனை நேரம் அடிக்க போயிடுறான். அந்நேரம் பார்த்தா ஜோ வயித்துல யாரோ குத்துறாங்க. யாரடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாம தான் குத்தி உட்கார வச்சிருக்காரு. அதே இடத்துல ஜோ வந்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியை கேட்கிறான். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாபு சொல்றாரு. மெகலோனியா அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கானது, இதுக்கப்புறமா என்னோட வழியில யாருமே வர முடியாது, அது இந்த நாயா இருந்தாலும் சரி அந்த பொண்ணா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்லிட்டு உள்ள போறான். என்னடா இங்க ஆச்சு, ஜோ எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்கறவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்ப மட்டும் ஜோ வரல அப்படின்னா டைரக்டாவே மீக்கியோ தான் வின் பண்ணாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீக்கியோவும் அப்படியே யூகிகோவை பார்த்துட்டு உன்னோட லாஸ்ட் சான்ஸ் இப்ப முடிஞ்சு போச்சு, என்கிட்ட இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டியோ அது எல்லாத்தையும் நான் திரும்ப வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே நிக்கிறேன். இப்போ கரெக்டா டைமுமே முடிஞ்சு போகுது. ஜோ வர வேண்டிய அந்த ஒரு என்ட்ரி கேட் அப்படியே க்ளோஸ் ஆகுது. அங்க சாட்சியும் ஜோ பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். நாம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி முடிக்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜோவோட மெகலோனியா கனவு இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.